வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணம் அதை நான் தொடர. அலைகளில்லா கடல் நடுவே பயணமென என் வாழ்வு, அமைதி எங்கும் அமைதி என பயணம் அதை நான் தொடர. இறைவா என் இறைவா இதயம் எழுவாய், நிறைவாய் எனிலே நிதமும் முறைவாய். என் வாழ்வு ஒளிர வாசல் திறந்து என்னை அழைத்திடவா. வைகறை பொழுதின் வசந்தமே நீ வா, விடியலை தேடும் விழிகளில் ஒளித்தா. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை லூர்து அன்னையினுடைய விழாவினை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அனைத்தையும் படைத்தவரை சுமந்த கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர். உம்மை உண்டாக்கியவரை பெற்றெடுத்து என்றென்றும் கன்னியாக நிலைநிறுத்தினீர். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம்.
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவா, இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. இரக்கமே உள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். அதனால் கடவுளுடைய மாசற்ற அன்னையின் நினைவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களினின்று விடுபட்டு எழுவோமா. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 66, இறை வார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. எருசலேமின் மேல் அன்பு கொண்ட அனைவரும் அவளுடன் அகமகிழ்ந்து அவள் பொருட்டு அக்களியுங்கள். அவளுக்காக புலம்பி அழும் எல்லாரும் அவளுடன் சேர்ந்து மகிழ்ந்து கொண்டாடி ஆர்ப்பரியுங்கள். அப்போது அவளின் ஆறுதல் அளிக்கும் முலைகளில் குடித்து நீங்கள் நிறைவடைவீர்கள். அவள் செல்வ பெருக்கில் நிறைவாக அருந்தி இன்பம் காண்பீர்கள். ஆண்டவர் கூறுவது இதுவே. ஆறு போல் நிறைவாழ்வு பாய்ந்தோட செய்வேன். பெருக்கெடுத்த நீரோடை போல் வேற்றினத்தாரின் செல்வம் விரைந்து வர செய்வேன். நீங்கள் பால் பருகுவீர்கள், மார்பில் அணைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். எருசலேமில் நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் இதயம் மகிழ்ச்சி கொள்ளும். உங்கள் எலும்புகள் பசும்புல் போல் வளரும். ஆண்டவர் தம் ஆற்றலை தம் ஊழியருக்கு காட்டுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இரவா புகழ் பெற கடவுள் உனக்கு அருள்வாராக. நலன்களால் உன்னை நிரப்புவாராக. பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்று நம்பியவர் பேறு பெற்றவர். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. அக்காலத்தில் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கிருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல்தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது முன்பு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் முண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு சில நிமிடங்கள் ஜெபிப்போம். உலகெங்கும் வாழ்கின்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மிக உற்சாகமாக இந்த திருவிழாவை கொண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். லூர்து நகரில் காட்சி தந்த அமல உற்பவியான அன்னை மரியாளை மனதார வாழ்த்தி போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். வணக்கத்திற்குரிய இந்த நாளில் நாமும் கூட லூர்து அன்னையினுடைய மகிமையையும் அவளது பரிந்து பேசுதலையும் வேண்டி செபிக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அந்த அன்னையின் அருட்துணையினால் 2 வரங்களுக்காக சிறப்பாக இந்த திருப்பலியின் வழியாக செபிப்போம். 1, ஜெபமாலை ஜெபிப்பதின் வழியாக
நாம் பெற்றுக்கொள்ளுகிற பேறு பலன்களுக்காக நன்றி சொல்லி ஜெபிப்போம். மற்றொன்று, தூய்மையான உள்ளத்தோடு வாழ்ந்து கடவுளை காணுகின்ற பாக்கியத்தை பெற வரம் வேண்டி ஜெபிப்போம். அன்பிற்குரியவர்களே, அன்னை மரியாளினுடைய இந்த சிறப்பான காட்சி நம்முடைய தாயாம் திரு அவையினால் அங்கீகரிக்கப்பட்ட காட்சி. அன்னை மரியாள் தன்னையே வெளிப்படுத்திய காட்சி. நாம் ஒவ்வொருவரும் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிய காட்சி. எனவே இந்த அற்புதமான காட்சியை நினைவு கூர்ந்து செபிக்கின்ற இந்த நாளில் லூர்து அன்னையினுடைய பெயரை தாங்கி இருக்கிற ஒவ்வொரு இறை மக்களுக்காக நாம் இந்த வேளையில் நன்றி சொல்லி அவர்களுக்காக ஜெபிப்போம். லூர்து அன்னையினுடைய பெயரினால் எவ்வளவோ திருத்தலங்கள், தேவாலயங்கள், அன்னை மரியாளின் பெயரினால் கெபிகள் எல்லாம் கட்டி எழுப்பப்பட்டு திருவிழாவினை கொண்டாடி கொண்டிருக்கிற எல்லா பங்கு இறை மக்களையும் கடவுள் இந்த நாளில் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். லூர்து நகரில் காட்சி தந்த அன்னை இதோ இன்று தன்னையே வெளிப்படுத்தி காட்டுகிற வேளையில் அந்த அருளினையும் அவளின் பரிந்து பேசுதலையும் வேண்டி சிறப்பான ஆசீரை பெற இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுப்போம். ஆமீன். ஆண்டு 1858 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி அந்த நாள் முதல் 1858 ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி வரை ஏறக்குறைய 18 முறை பிரான்ஸ் நாட்டில் உள்ள லூர்து நகரில் 14 வயதான சிறுமி புனித பெர்னதத் ரூபிரூஸ் என்பவருக்கு அன்னை மரியாள் காட்சி தந்து வெளிப்படுத்திய ஒரு நாளைத்தான் இன்று நாம் நினைவு கூறுகிறோம். மிக சிறப்பு வாய்ந்த காட்சி, அற்புதமான ஒரு காட்சி. விறகுகளை சேகரிப்பதற்காக புனித பெர்னதத்தும் அவருடைய தோழியும் சென்று பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த நிலையில்தான் அன்னை மரியாள் அழகாய் காட்சி தருகிறார். அந்த காட்சி இவ்வாறாக விளக்கப்படுகிறது. அன்னை மரியாள் ஓர் இளம் பெண்ணாக தோன்றினார். அவர் மசபேயில் என்கிற அந்த குகைக்கு அருகில் தோன்றினார். வெண்ணிற ஆடை அணிந்தவராய், முக்காடு அணிந்தவராய் அவர் காட்சி தந்தார். அவர் இடையில் நீல நிற கச்சையை அணிந்திருந்தார். கையில் முத்தாலான ஜபமாலையை வைத்திருந்தார். காலடியில் காட்டு ரோஜா மலர்கள் எல்லாம் காணப்பட்டன. அவர் கைகளை கூப்பிய வண்ணம் அவருடைய தலையானது வானத்தை நோக்கியவாறு இருந்தது. இப்படியாய் அந்த அற்புதமான காட்சி அமைந்திருந்ததை பெர்னதத் பலமுறை கண்டிருக்கிறார். 18 முறை என்று இந்த இடத்தில் அந்த நாட்கள் குறிக்கப்படுகின்றன. பிப்ரவரி 25ஆம் தேதியினுடைய காட்சியின் போது அன்னை மரியாள் அங்கிருக்கின்ற ஒரு மணலை தோண்டும்படியாக அவர் கட்டளை பிறப்பிக்க புனிதையும் சென்று அந்த இடத்தை தோண்டுகிறார். அந்த இடத்திலிருந்து ஒரு ஜீவ நீரூற்றானது தோன்றுகிறது. இன்றளவும் அந்த நீரூற்று வற்றாத நீரூற்றாய் அவை பொங்கி தண்ணீரானது வந்து கொண்டே இருக்கிறது. ஏராளமான உலகில் இருக்கிற பக்தர்கள் அந்த இடத்திற்கு சென்று அன்னை மரியாளை பக்தியோடு வணங்குகிற வேளையில் அந்த நீரிலிருந்து அவர்கள் சுகத்தை பெறுகிறார்கள், குணம் பெறுகிறார்கள், நலமடைகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, மார்ச் 25ஆம் தேதி அன்னை மரியா இந்த புனிதைக்கு தன்னை இவ்வாறாக வெளிப்படுத்துகிறார். நானே அமல உற்பவம், அதாவது அன்னை மரியாள் பாவமின்றி பிறந்தவர் என்பது பொருளாக அமைகிறது. ஏப்ரல் 7ஆம் தேதி
16வது காட்சி அமைகிறது. அந்த காட்சியின் போது மருத்துவ ஆய்வுக்காக இவர் அந்த காட்சியை கண்டு கொண்டிருந்த போதே ஏறக்குறைய 15 நிமிடங்கள் இவருடைய கையில் தீயினால் சுடுகின்றனர். பெர்னதத்து அந்த தீ காயங்களை உணரவும் இல்லை, அவருடைய உடலில் எந்த காயமும் இல்லையாம். அன்னை மரியாளை பற்றி அவர் இவ்வாறு குறிப்பிட்டு சொல்லுகிறார், அந்த 16வது காட்சியின் போது, இதற்கு முன்பாக நான் அவரை இத்தகைய பேரழகோடு காணவே இல்லை என்று குறிப்பிடுகிறார். இந்த காட்சியெல்லாம் பங்கு தந்தையின் வழியாக உலகில் இருக்கிற பல்வேறு இடங்களுக்கு பரவத் தொடங்குகிறது. திருத்தந்தை அவர்களும் இந்த காட்சியை பற்றி உணர்ந்து கொண்டு 1862ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் இக்காட்சியினை அதிகாரப்பூர்வமாக கத்தோலிக்க திரு அவை ஏற்பதாகவும் இவற்றை உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நம்பி விசுவசிக்கும்படியாகவும் அவர் அறிவிப்பை தருகிறார். அன்பு உள்ளங்களே, இதற்கு முன்பாக 1854ஆம் ஆண்டு அன்னை மரியாள் அமல உற்பவி என்கிற அந்த விசுவாச கோட்பாட்டை தாயாம் திரு அவை அறிவிக்கிறது. மரியா தான் உற்பவித்த நொடியிலிருந்தே வல்லமை மிக்க இறைவனின் தனிப்பட்ட அருளினாலும் அவரின் சிறப்பு சலுகையினாலும் மனித குலத்தின் மீட்பராம் இயேசுவின் பேறு பலன்களினாலும் ஜென்ம பாவத்தின் கரைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர் என்கிற விசுவாச கோட்பாட்டை திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் உலக மக்களின் இறை விசுவாசத்திற்காக அறிவிக்கிறார். இந்த விசுவாச கோட்பாட்டை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் அன்னை மரியாளினுடைய இந்த லூர்து நகர் காட்சியானது அமைந்திருந்தது. எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த இறை காட்சியை நாம் எப்படி புரிந்து கொள்வது, நம்முடைய வாழ்க்கைக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வது? முதல் செய்தி, ஜெபமாலை ஜெபிப்பது. கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசிகளினுடைய அடிப்படை நம்பிக்கை ஜெபமாலை ஜெபிப்பது. ஜெபமாலையை கைகளில் ஏந்தி நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மணியும் அன்பிற்குரியவர்களே பல பேறு பலன்களை நமக்கு தருகிறது. இதை நம்முடைய வாழ்க்கையில நாம கடைபிடிக்கிறோமா? சிந்தித்து பார்க்க வேண்டும். குடும்பமாக ஒருங்கிணைந்து ஜெபிக்கின்ற அந்த ஜெபம் வல்லமை மிக்கதாய் மாறுகிறது. தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளில் தனிப்பட்ட விதத்திலாவது அந்த திரு ஜெபமாலையை நாம் ஜெபிக்க வேண்டும். பயணங்களின் போது நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய கரங்களிலும் நம்முடைய பாக்கெட்டிலும் இந்த ஜெபமாலை எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஜெபமாலையினுடைய பேறு பலன்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த மறை உண்மைகளை முழுவதுமாய் வெளிப்படுத்துகிறது. ஆண்டவருடைய மகிழ்ச்சியின் பேருண்மைகள், ஆண்டவருடைய மகிமையின் பேருண்மைகள், அவரின் துயர பேருண்மைகள், ஒளியின் பேருண்மைகளை முழுவதுமாய் வெளிப்படுத்துவதுதான் இந்த திருச்செபமாலை. ஆண்டவரை போற்றுகிறோம், அவருடைய பாடுகளில் பங்கேற்கிறோம், அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உயிர்ப்பு, விண்ணேற்றம் என எல்லாவற்றையும் தியானிக்கக்கூடிய நிலைதான் இந்த திருச்செபமாலை. எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பின் வரலாற்றை சொல்லுகிற இந்த திருச்செபமாலையை ஜெபிக்க ஒவ்வொரு கத்தோலிக்க கிறிஸ்தவரும் கடமைப்பட்டிருக்கிறார். அவற்றினுடைய பேறு பலன்களை உணர்கிற ஒவ்வொருவருமே வாழ்வில் இன்பங்களை அனுபவிக்கிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள், நிறைவோடு வாழ்கிறார்கள், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று மகிழ்கிறார்கள். அவர்களுடைய ஆபத்தான துன்பமான நோய் நொடியின் போதெல்லாம் திருச்செபமாலை அவர்களுக்கு பாதுகாப்பு கவசமாய் இருக்கிறது, நம்பிக்கையின் அடையாளமாய் இருக்கிறது, வெற்றி தரும் ஜெபமாலையாய் அது இருக்கிறது. எனவே ஜெபமாலை ஜெபிக்கிற கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, அன்னை மரியாள் அமல உற்பவியாக காட்சி தருவது நாம் ஒவ்வொருவருமே தூய வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்கான அழைப்பு.
தூய வாழ்வு வாழ வேண்டும். மனிதர்களாகிய நாம் பலவீனமானவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள், தவறுகளில் நாம் விழக்கூடியவர்கள் தான். ஆனால் அந்த தவறுகளிலிருந்து, அந்த குற்றங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து நாம் கழுவப்பட வேண்டும், தூய்மை அடைய வேண்டும், மாசற்றவர்களாய் இறைவனுடைய பார்வையில் நாம் இருக்க வேண்டும். எனவே இறை வார்த்தை சொல்லுவதின்படி தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்கிறார்கள். நாமும் தூய உள்ளம் படைத்தவர்களாய் மாறும்போது இறைவனை காணுகிற பாக்கியத்தை பெறுகிறோம். இறை மீட்பில் பங்கு பெறுகிற முழுமையான தகுதியை பெறுகிறோம். அதற்கு நம் தாயாம் கத்தோலிக்க திரு அவை ஒப்புரவு அருட்சாதனம் என்று ஒரு அற்புதமான திருவருட்சாதனத்தை கொடுத்திருக்கிறது. அந்த திருவருட்சாதனத்தை முழுமையாக நாம் பயன்படுத்துவதன் வழியாக நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறோம். நம்முடைய கரைகள், அழுக்குகள் எல்லாம் போக்கப்படுகிறது, கழுவப்படுகிறது. நாம் வெண்பனி போல, வெண் சங்கினை போன்று கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாய் மாறுகிறோம். எனவே தூயதோர் உள்ளத்தை ஆண்டவரே என்னுள் படைத்தருளும், புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் தாவீது அரசர் சொல்லுவது போல நாமும் கூட புது படைப்பாக மாற இறைவனிடத்தில் செபிக்க வேண்டும். இந்த அருள் வரனுக்காக இந்த நாளில் செபிப்போம். இந்த பெயரினை தாங்கி இருக்கிற அத்தனை விசுவாசிகளையும் இந்த நாளில் வாழ்த்துகின்றேன். இறைவனுடைய ஆசிரை உரித்தாக்குகிறேன். சிறப்பாக தேவாலயங்களில் விழாக்களை ஏறெடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொரு இறை மக்களையும் லூர்து அன்னையினுடைய பரிந்து பேசுதலினால் ஆண்டவர் சிறப்பாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமீன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருட்துணையால் உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவும் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். ஆகவே அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதற்கிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் சுமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராகிய ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுந்தது நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் இது திருமுக ஒளியை ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவருடன் மகிழ்ச்சியோடு இந்த திருவிழா நாளில் தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருளிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வாராக. ஆமென். தீவதரிசனம் தேடும் அனந்தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும், இதை பாடாத நாள் இல்லையே, இதை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவாய், இறைவா இறைவா என் இதயம் இணைவாய். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் எந்தன் வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழ்வு என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உமை பாடாத நாள் இல்லையே, உமை தேடாமல் வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இணைவா, இறைவா இறைவா என் இதயம் இணைவா. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையை நோக்கி ஜெபம். அருள்மழை பொழியும் ஆரோக்கிய தாயே, துன்பப்படுவோரின் துயர் துடைக்கும் தயமிகு தாயே, இதோ அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது திருத்தலத்தில் கூடியுள்ளோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டினால் எங்களை காத்தருளும். நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் விழாதபடி எங்கள் கரம் பிடித்து வழிநடத்தும் தாயே, எல்லாவற்றுக்கும் மேலாக இறை இயேசுவையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்கு துணை செய்வீராக. ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் அன்னையே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கின்ற நீர் சக்தி மிக்கவளாய் இருக்கின்றீர் அம்மா.
நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற அன்பு தாயே, துன்பத் துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். தீராத வியாதி வருத்தங்களிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசீர்வதித்து பாதுகாத்தருளும் தாயே. ஆமென். வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றி உறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. லூர்து அன்னையின் நிறைவான பரிந்துரையினால் ஆண்டவருடைய அருளை பெற்ற அவரின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உமை பாடாத நாவில்லையே. அருகே நீயும் வரவே, உனை தேடாத நாளில்லையே. மேலோக மண்ணிலா தாயாக எண்ணிலா, பூலோகம் வந்த வெண்ணிலா என்னை தேடி. அம்மா எங்கள் தாயே, உமை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உமை தேடாத நாளில்லையே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயும் மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயும் சகல புனிதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.